வெல்கம் டு சேனல். வரும் வாரத்தில கோல்டு மார்க்கெட்டு அதாவது 12ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி 12ஆம் தேதி 1வது மாசம் 2026 முதல் 16/1/2026 வரை 5 நாள் மார்க்கெட் எப்படி இருக்குதுங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். 9ஆம் தேதி 1 2025 மார்க்கெட்டு 4509 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது வர்ற திங்கட்கிழமை காலையில 4:30 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அநேகமா மார்க்கெட் ஓப்பன் ஆகப்பயே ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டோட பாசிட்டிவா ஓப்பன் ஆகறதுக்கு அதிகமா சான்ஸ் இருக்கும். ஒருவேளை பாசிட்டிவா மூவ்மெண்ட் ஆனா 4516க்கு மேல மார்க்கெட் நின்னுச்சு ஸ்டேபிளா நிக்கும்போது 4525 ஒரு பை லெவலா பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4500 மற்றும் 4560, 4580, 4600 வரைக்கும் மார்க்கெட்ட தொடர்ந்து அப் ட்ரெண்ட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது நீங்க உங்களோட மொபைல் ஃபோன்ல இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹாரிசான்டல் லைனா போட்டு வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் மார்க்கெட் 4009ல இருக்கு. திங்கட்கிழமை ஒரு லெவல் இந்த கன்சாலிடேட் ஆயிட்டு, திரும்பி இறங்கும் பட்சத்தில 4470க்கு கீழ இறங்குனாலும், 4460 அப்படிங்கிற லெவல்ல இறங்குச்சு அப்படின்னா, நீங்க இத வந்து மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் பை ஆகறக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கும். ஸ்ட்ராங் பைங்கிறது வந்து இந்த லெவல்ஸ் இறங்கி, அந்த இடத்துல நீங்க செல் பண்றத விட அட்வைசபிள் பார்த்தீங்கன்னா, பை ஆர்டர் எடுத்து வச்சுக்கிறது பெட்டரா இருக்கும். திரும்பி மார்க்கெட் அதுக்கு கீழ இறங்கி, திரும்பி 4445 லெவல்ல வந்தாலும், மார்க்கெட் தொடர்ந்து மீண்டும் பை ஆகவே அதிக வாய்ப்பு இருக்கும். அதனால எவரி கீழ மார்க்கெட் டிப் ஆனாலும், அந்த இடத்துல நீங்க ஒரு பை சான்ஸா எடுத்து வச்சுக்கலாம். இதுல வந்து எடுக்கிறப்ப உங்களோட ஈக்விட்டிக்கு தகுந்த மாரி லோ மார்ஜின்ல எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாரி இதுல வந்து அ இப்ப நம்ம மேனுவல் ட்ரேடும் பண்ணிக்கலாம். மார்க்கெட் நல்லா இறங்கி ஒரு சமயம் மார்க்கெட் பை ஆகும் பட்சத்தில நல்லா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் சான்சஸ் அதிகமா இருக்கும். இதில நம்மளுடைய அ ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் வச்சும் பை ஆர்டர் மட்டும் எடுக்க வச்சு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஏன்னா மேனுவல் ட்ரேடு பண்ணும்போது நமக்கு எமோஷனலா பல பிரச்சனைகள் வரும். எமோஷனல் ஆவும். ஒரு பயம் வரும். அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்கிருமோங்கிற பயமெல்லாம் வரும். இது அந்த மாரி பிரச்சனை இல்லாம, தொடர்ந்து அது வந்து மல்டிப்ளை ஆர்டர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கும். அப்ப அந்த மாரி இந்த மாரி மார்க்கெட் ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்ப, நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு ஆட்டோ ட்ரேடிங் வச்சு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஆட்டோ ட்ரேடிங்ங்கிறது ஏற்கனவே வீடியோல போட்டிருப்போம். மார்க்கெட் இறங்க இறங்க பை சான்ஸ் எடுத்து அத க்ளோஸ் பண்ணிக்கும். ஆவரேஜ் பண்ணி க்ளோஸ் பண்ணும். அப்ப இந்த மாரி ஒரு ட்ரெண்டு நமக்கு தெரியும் பட்சத்தில, அத நம்ம வந்து யூஸ்ஃபுல்லா வந்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். இதே வந்து நீங்க மேனுவல் ஆர்டர்ல அ ஒரு ஆர்டர், 2 ஆர்டர், 3 ஆர்டர் போடும்போது, உங்களுக்கு ஒரு மார்க்கெட்ட தொடர்ந்து இறங்கிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அந்த மாரி பிரச்சனைலாம் வரும். டேக் ப்ராஃபிட்ட மாத்தி போட்டுருவோம். மார்க்கெட் தொடர்ந்து இறங்குனாலும் நமக்கு வந்து இருக்கிற ஆர்டர் க்ளோஸ் பண்ணவும், அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்ஃப்யூஸ் அந்த மாரி பிரச்சனைலாம் வந்து மேனுவல் ட்ரேடுல வரும். ஆனா ஆட்டோ ட்ரேடிங்ங்கிறது அந்த பிரச்சனை எல்லாத்தையும் உங்களுக்கு சால்வ் பண்ணி குடுக்கும். மார்க்கெட் தொடர்ந்து இறங்கி, திரும்பி மறுபடியும் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ணிரும். இந்த கன்சாலிடேட் ஆகுற மார்க்கெட்லயும் வந்து நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாரி பார்த்த மாரி நம்ம சப்போஸ் இந்த லெவல்ஸ மீறி மார்க்கெட் தொடர்ந்து திங்கட்கிழமை நம்ம நினைக்காத மாரி 4525க்கு மேல ஒரு சமயம் மார்க்கெட்டு போகும் பட்சத்தில, தொடர்ந்து கன்சாலிடேட் ஆகி திரும்பி மறுபடியும் 4550 அப்படின்னு போனாலும், நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பை ஆர்டர் போட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இந்த லெவல்ஸ் எல்லாமே வரும் திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகுறத பொறுத்து முடிவாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை 7 மணிக்கு ஒரு முக்கியமான நியூஸும், அடுத்தது புதன்கிழமை ஒரு முக்கியமான நியூஸ் இருக்கு 7 மணிக்கு. இது எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். இந்த மாரி முக்கியமான நியூஸ் இருக்கும் பட்சத்தில, எந்த மாரி சூழ்நிலை வேணாலும் மாறலாம். இடையில வேர்ல்டு வார் நெறையா வந்து அ அமெரிக்கா, யுஎஸ், ஈரான் வார் அந்த மாரி நெறையா வந்து பிரச்சனைகள் இருக்கிறனால, கோல்டுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு. இப்போ வரைக்குமே கோல்டுக்கு வந்து டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கிறனால, மார்க்கெட் தொடர்ந்து பை ஆகவே அதிகமா வாய்ப்பு இருக்கும். இறங்குனாலும் பெரிய அளவுல இறங்கவே இறங்காது. திரும்பி மறுபடியும் மார்க்கெட் பை ஆகவே சான்ஸ் இருக்கும். இதெல்லாம் மீறி மார்க்கெட் இறங்குனாலும், திரும்பி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல மீண்டும் மார்க்கெட் மேல மறுபடியும் தொடர்ந்து பை ஆகவே அதிகமா வாய்ப்பு இருக்கும். அதனால மார்க்கெட்ட நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது, திரும்பி இந்த லெவல்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இறங்குனாலும், திரும்பி மார்க்கெட்டு கன்சாலிடேட் ஆகி, திரும்பி மார்க்கெட் மறுபடியும் புல் பேக் ஆகி, நல்ல ஒரு பை லெவலுக்கே நம்ம எதிர்பார்க்கலாம். இல்ல இந்த சூழ்நிலை மாறுது அப்படின்னாலும், நம்மள டெலிகிராம் சேனல்ல நம்ம வந்து அதுக்கான உண்டான விளக்கத்தோட வந்து போஸ்ட் போடுவோம். அதையும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். டெலிகிராம் சேனல் இதுவரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரோம். அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கங்க. மேற்கொண்டு அடுத்தடுத்த வீடியோல இதில எடுத்த ப்ராஃபிட் எல்லாமே நம்ம வந்து வீடியோவா போடுறோம்.
இது வந்து மேனுவல் ட்ரேடாவும் நீங்க ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அல்லது இதில பை ஆர்டர் மட்டும் எடுக்க வச்சோ, ஆட்டோ ட்ரேடிங்கில வச்சு மேனுவலுக்கு பதிலா நம்ம ஆட்டோ ட்ரேடிங் வச்சு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். மொத்தத்தில மார்க்கெட் என்ன மாரி ட்ரெண்டில இருக்கும், என்ன மாரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், என்ன மாரி நியூஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த மார்க்கெட்ல எப்படியுமே லாஸ் பண்ண வேண்டியதில்ல. ப்ராஃபிட் எடுக்கலாம். ரொம்ப குறைந்த மார்ஜின் வச்சுட்டு, அதாவது $100, $50, $200 வச்சிருக்கிறவங்க, சென்ட் அக்கவுண்ட் மாரி ஓப்பன் பண்ணி ட்ரேடு பண்ணிக்கங்க. சென்ட் அக்கவுண்ட்ட பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம். $1 அப்படிங்கிறது 100 சென்ட். அது நீங்க வந்து ஒரு $100 அப்படிங்கிறது 10,000 சென்ட்டா வந்து உங்களுக்கு வந்து அக்கவுண்ட் ஓப்பன் ஆயிக்கும். அதில நீங்க 0.01ங்கிறது மல்டிப்ளை லாட் அதிகமான இடத்துல நீங்க வரிசையா பிளேஸ் பண்ணி, ஆவரேஜ் பண்ணி வெளிய வரலாம். இது வந்து மேனுவலா பண்றத விட, ஆட்டோ ட்ரேடிங்ங்கிறது உங்களுக்கு ஈஸியா ப்ராஃபிட் குடுக்கக்கூடியது. ஆட்டோ ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க லேப்டாப், டெஸ்க்டாப் கண்டிப்பா இருக்கணும். மொபைல் ஃபோன்ல பண்ண முடியாது. அல்லது விபிஎஸ் வச்சு அதில வந்து ஆட்டோ ட்ரேடிங்க ரன் பண்ணிக்கலாம். இதில வெறும் மொபைல் மட்டும் தான் இருக்குது. இல்ல ஈக்விட்டி ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறவங்க, மொபைல் ஃபோன்ல வந்து கம்மியான மார்ஜின் எடுத்து ட்ரேடு பண்ணிக்கங்க. மார்க்கெட்டு ஒரு வேள நம்ம சொன்ன மாரி பிரேக் அவுட் லெவலுக்கு மேல தொடர்ந்து போகும் பட்சத்தில, அடுத்தடுத்த லெவலுக்கு மேல தொடர்ந்து போகும். அடுத்தடுத்த வாரத்தில நம்ம இது எப்படி இருக்குதுங்கிறத நம்ம ப்ராஃபிட் எடுத்தது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவுல பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்கள் அனைவருக்கும் தேங்க் யூ.